அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி வந்து ஹெல்த் மிக்ஸ் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி. இது வந்து நல்லாவே சேல் ஆயிட்டிருக்கு. 2வது பார்த்திங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைலில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஆஃப்டர் பிஃபோர் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நிறையவே நம்மளுடைய உணவு முறையில் வந்து சேஞ்சஸ் நிறைய ஆயிருக்கு. அதை பற்றி மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்மளோட பெரியவங்கலாம் காலையில் வேலைக்கு போனவங்க, ஈவினிங் வந்து சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்மளோட வரகு அரிசியாக இருக்கட்டும், கேழ்வரகா இருக்கட்டும், அந்த மாதிரி இது எல்லாமே கைக்குத்தல் பண்ணி அதுக்கப்புறம் நைட்டு உட்காந்து சமைச்சு அதுக்கப்புறம் ஒரு 8 மணி 9 மணி போல் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து எந்த விதமான ஹாஸ்பிட்டலுக்கும் சரி, எந்த விதமான மாத்திரையும் சரி எடுத்தது கிடையாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் ஏதாவது மாதத்தில் ஏதாவது ஒரு 2 தடவை வந்து விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, மா வாரங்கிறத தவிர மாதத்துக்கு எப்போவாவது ஒரு தடவை தான் இட்லி, தோசை அந்த மாதிரி செய்வாங்க. 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நெல் சாப்பாடு அப்படிங்கிறது நம்மளுடைய ரைஸு. ஸோ அந்த ரைஸு வந்து எப்போ சாப்பிடுவாங்கன்னா, அமாவாசை அப்படிங்கும்போது மாதத்தில் ஒரு நாள் அமாவாசை வரும். ஸோ அந்த டைமில் மட்டும்தான் நெல்லை வந்து குத்தி பதரெடுத்து சமைப்பாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ கடந்து போய் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வாரத்தில் 7 நாளுமே ரைஸ் எடுத்துக்கிறோம். வாரத்தில் 7 நாளுமே நைட்டு காலையிலையுமே இட்லி, தோசை அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ணிக்கிறோம். ஸோ அது எல்லாமே ஈஸியாக தான் நம்மளுக்கு அது இருக்குது. அதனால் நம்ம அதை எடுத்துக்கிறோம். அது அவ்வளவு நம்மளுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கெடுதலான விஷயமா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அதில் இருக்கிற நோய் நம்மளுக்கு சேர்ந்தே வந்து சேருது. அந்த காலத்தில் இருக்கிறவங்க ஒரு 90 வயசுக்கு மேலே நல்லா ஆக்டிவாகவே இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து 40 வயசு ஆனதுக்கப்புறம் எப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருமோ, எப்போ என்ன மாத்திரை நம்ம சாப்பிட சொல்லிடுவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு தாட்டோடையே நம்மளுடைய ஜென்ரேஷனில் இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். அது நிஜமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் யோசித்து பாருங்கள். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மாதத்துக்கு ஒரு சிப்பம் அரிசி எடுத்துப்போம் இல்லையா? ஸோ அந்த ஒரு சிப்பத்தை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு 5 கிலோ சிப்பம் இருக்குது இப்போது. ஸோ 5 கிலோ சிப்பத்தை எடுத்து பாருங்கள். அந்த 5 கிலோ சிப்பத்தில் வந்து வாரத்துக்கு 3 நாள் அட்லீஸ்ட் 2 நாள் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். மீதி இருக்க நாள் சாம அரிசி, குதிரவாளி அரிசி, திணை அரிசி, சோள அரிசி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சாப்பாட்டாக வேறு வெரைட்டி ரைஸாக நம்ம மக்கள் இப்போ நிறைய செஞ்சு கற்றுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அப்போ நம்மளுடைய நோயும் கம்மியாகும். 2வது வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதும் கம்மியாகும். 3வது விஷயம் மாத்திரை சாப்பிட்றதும் கம்மியாகும். ஸோ நம்மளோட ஜென்ரேஷன் வந்து இப்படி ஆயிடுச்சு. ஆனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கண்டிப்பாக அதுக்கான வழிவகையை விதையாக விதைச்சிட்டு போகணும். ஸோ அதுக்கான வீடியோவாக நான் இது இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.